தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை இந்த வார ராசி பல நிகழ்ச்சிக்குள்ளே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம இந்த உலகம் நம்ம சந்திக்கக்கூடிய சில விஷயங்களை, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாமளும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். நம்ம ஜாதகங்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு பிளானில் போயிட்டுருக்குன்னா, இந்த உலகத்துடைய ஜாதகம் ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. விலைவாசி ஏற்றங்கள், பெட்ரோலிய சூழ்நிலைகள், எரிவாயு சூழ்நிலைகள், இதையெல்லாம் நாமளும் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம். முடிந்த அளவு பெட்ரோலியம், எரிவாயு இதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் இதையெல்லாம் நம்ம பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா வருங்காலத்தில் அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் பெட்ரோல் போட முடியும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம கேஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற ஆகிடும். இப்போ ஏறத்தாழ கேஸ் அப்படி தான் ஆகிடுச்சு. பெட்ரோலும் அதே மாதிரி சூழ்நிலை வந்துடலாம். இந்த ஆதார் கார்டுக்கு இவ்வளோ தான் பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் நம்ம முதல்லையே தேவையில்லாமல் நம்மளுடைய பயணங்களை குறைத்து கொள்வதும், பயணங்களை நம்ம இப்போ ஒரு நபருக்காக ஒரு காரில் போவோம், ஒரே ஒரு நபர் போவாங்க. அதுமாரி பயணங்கள் இருக்கும்போது நம்ம போக்குவரத்து கழகங்களை இல்லைனா தனியார் பேருந்துகளை நம்ம மேற்கொள்வது நல்லது. இல்லை ட்ரெயினில் போகிறத முயற்சி பண்ணலாம். ஏன்னா சில விஷயங்களை நம்ம எல்லோரும் கொஞ்சம் கூட்டமைப்பாக, ஏன்னா நமக்கு கஷ்டம்னு வந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறோம். இதில் இருக்கிறவங்க இல்லாதவங்கலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கஷ்டமாக போயிடுது. ஒரு லாக்டவுனே திடீர்னு ஏற்படுது, இப்படிலாம் கட்டுப்பாடை கொண்டு வர்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம எல்லோரும் பாதிக்கப்படுறோம். இன்றைக்கி எல்லா நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா பெட்ரோலிய விலை அதிகமாக போயிடுச்சு. நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு தான் பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் முன்னதாகவே பல நாடுகளில் ஏற்றப்பட்டு எல்லாம் பாதி விலையெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. முழு விலையுமே திருப்பி பல்மடங்கு அளவு ஏற்றப்பட்டிருக்கு. இதுவே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னும் போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம நம்மளாலேயே நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டு, இந்த உலகத்தில் இந்த நாட்டுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வார ராசி பலனுக்குள்ளே போவோம். ஏன்னா எந்த விளைவுகள் வந்தாலும் அது நம்மால் தான் ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது குடும்பமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், நாம் கொஞ்சம் எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம விளைவுகளையும் சரியாக எதிர்கொள்ள முடியும். நல்லது நடக்கும், நம்புங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வாழ்த்துக்கள். மே மாதம் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 11ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மே மாதம் 27ஆம் தேதி, வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி காலையில் 9:14 வரை இருக்குது. அதனால் புதன்கிழமை அதுவுமா கார்த்தால பெருமாள் கோவிலுக்கு போகிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. பெருமாளை போய் சேவிங்க. ஏகாதசி செவ்வாய்க்கிழமை சாயரட்சி ஏகாதசி வந்துடுது. புதன்கிழமை கார்த்தால போக முடியாதவா செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 26 வைகாசி 12 செவ்வாய்க்கிழமை சாயரட்ச போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வளர்பிறை ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசியில் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுனால குபேர யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது மே மாதம் 28ஆம் தேதி வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் நிறைவு. இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் பெரிய அளவில் நம்மளை பாதிக்கப்படலைனாலும் வருண பகவான் அங்கங்கே கொஞ்சம் காட்சி அளித்தாலும்
சில இடங்களில் நம்மளை கொஞ்சம் கணிசமாக வாட்டி எடுத்துட்டார். அதாவது சூரியனுடைய ஆற்றல் இல்லைனாலும் வெக்கைங்கிறது அதிகமாக இருந்து நம்மளை கொஞ்சம் பாதிக்க வச்சுருக்கு. இந்த அக்னி நிறைவுங்கிறது மே 28 வைகாசி 14 வியாழக்கிழமை அன்றைய தினத்திலேயே வளர்பிறை பிரதோஷம். அதனால் அக்னி நட்சத்திர நிறைவு அன்று வளர்பிறை பிரதோஷம் வர்றதுனால பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு முடிஞ்சதுன்னா எல்லோரும் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இளநீர் உங்களால் முடிஞ்சால் ஒரு இளநீர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க, ரொம்ப விசேஷம். அதுவும் அக்னி நட்சத்திர நிறைவில் போய் பகவானுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுறது அவர் ரொம்ப சாந்தப்படுத்துகிறதா அர்த்தம். அவர் சாந்தமாக இருந்தால் தான் நம்ம சாந்தமாக இருக்க முடியும். அதே மாதிரி இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, மே மாதம் 31 வைகாசி மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி கிரிவலம். வைகாசி விசாகம், அதாவது மே மாதம் 31 வைகாசி 17 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி 2:45 வரை பௌர்ணமி. ஆனால் பௌர்ணமி முதல் நாளே ஆரம்பமாகிறதுனால மே மாதம் 30 வைகாசி மாதம் 16 சனிக்கிழமை அன்று பௌர்ணமி கிரிவலம். சனிக்கிழமை பௌர்ணமி கிரிவலம். இந்த சனிக்கிழமையில் வைகாசி விசாகமும் கூடி வருது. ஸோ அந்த தினத்தில் நம்ம முருகப்பெருமான விசேஷமாக சேவிக்கிறது ரொம்ப நல்லது. முருகா அப்படின்னு எல்லாரும் பதிவிடுங்க. முருகாவை ரொம்ப வணங்குங்க. வைகாசி விசாகம் கிடைக்காது, ரொம்ப அற்புதம். கிரிவலம் போகிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கும் போய் உங்கள் பிரகாரங்களை ஒரு 11 தடவை சுற்றலாம். திருவண்ணாமலை போக முடியல அப்படின்னும் போது மே 30 வைகாசி மாதம் 16 சனிக்கிழமை பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்க அன்று இரவு பண்ணுறது நல்லது. முடியாதவங்க மே மாதம் 31 வைகாசி 17 ஞாயிற்றுக்கிழமைக்கு கார்த்தால பௌர்ணமி பூஜை பண்ணலாம். ஏன்னா 2:45 வரை மத்தியானம் வரைக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் மே 25. சதய நட்சத்திரத்துக்கு மே மாதம் 26 செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மே மாதம் 27 புதன்கிழமை சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மே மாதம் 28 வியாழக்கிழமை சந்திராஷ்டமம். அதே மாதிரி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம். பிற்பகல்லேருந்து ரேவதிக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி மே மாதம் 30 அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல்லிருந்து சனிக்கிழமை. மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்லிருந்து பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி ஆகிய நட்சத்திரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமங்கிறதுனால இன்றைய வாரங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திலேயோ ஒரு அம்பாள் ஆலயத்திலேயோ இல்லை சிவாலயத்திலேயோ விஷ்ணு ஆலயத்திலேயோ சென்று ஒரு தீபம் ஏற்றி வந்தால் சந்திரன் நமக்கு மிகப்பெரிய அனுபவத்தையும் நல்ல அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து நம்மளை எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்க வைக்காமல் கோளாறுகளில் சிக்க வைக்காமல் நம்மளை காப்பாற்றுவார். நல்லது நடக்கும் என்று சொல்லி இந்த வார ராசி பலன்குள்ளே போவோம். துல்லியமாக தனது கணிப்புகளை கொடுக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள். ஏன் சார் நமக்கு பிரச்சனை? நான் ஏதாவுமே பிரச்சனைன்னு நினச்சி ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன், ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள். வீட்டில் அறிவுரைன்னு நம்ம சொல்ல போகிறோம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம். நாளைக்கு இந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். ஆனால் மேஷராசிக்காரவங்க எந்த காரியத்தை எடுத்து நம்ம முன்னெடுத்து சொன்னாலும் அது வீட்டில் உள்ளவங்க உடனே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. பேருக்கு தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கடமைக்கு தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது தெரிஞ்சும் மேஷராசியால் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் பல இடங்களில் மேஷராசிக்காரர்கள் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த வாரத்தில் நம்மளை சில பேர் முகத்தில் அடிக்கிற மாதிரி கூட திரும்பி நம்மள்கிட்ட முகத்தை முறைச்சிக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் கண்டுக்காமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தைரியமாக இருங்க. ஏன்னா மற்றவங்க நம்மளை டென்ஷன் படுத்துகிறாங்கங்கிறதுக்காக நாம் அவங்கள்ட்ட டென்ஷன் ஆகிடக்கூடாது இந்த வாரத்தில். ஏன்னா நம்ம சில நேரங்களில் நமக்கு கொடுக்குற மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவுரைகளோ சொல்லக்கூடிய செய்திகளோ இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இந்த வாரத்தில். அதனால் மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் மனசில் பட்டதை தைரியமாக சொல்லுங்கள். இந்த வாரம் எதையும் மிஸ் பண்ண வேண்டாம்.
ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் போகிறாங்க. இதுக்காக நாம் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மனசில் படுற தெளிவான வார்த்தைகள் கரெக்டான வார்த்தை தான். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரம். சில விஷயங்கள் நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் ரூட்டு பிடிச்சா நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேஷத்துக்கு உருவாகும். இதை குடும்பத்தில் சொல்லி பார்ப்போம். கேட்கலைன்னா விட்டுடுங்க, அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க. அதோடைய விடை இந்த வார இறுதியிலேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதை அவங்க பார்த்து எல்லோரும் கொஞ்சம் வெக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே, இந்த மேஷராசிக்காரர் சொன்னாரே நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வீட்டில் உள்ளவங்கலேருந்து ஆஃபீஸில் உள்ளவங்கலேருந்து வருத்தப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஷத்திற்கு உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களை பற்றி இந்த வார இறுதியில் நல்ல பேர் கண்டிப்பாக அமையும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருட்டு தைரியம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த குருட்டு தைரியம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். கடைசி நிமிடத்தில் நமக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதை எடுத்தாலும் நம்மளை இந்த வாரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பேசாமல் இரு, நீ கொஞ்சம் சொல்லாமல் இரு, ஏன் இப்படி அவசரப்படுற, ஏன் இப்படி பறக்கிற அப்படின்னு கூட நம்மளை சொல்லுவாங்க. சில பேர் சொல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ இந்த வாரத்தில் சில பேர்கிட்ட நம்ம திட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா முகத்தை முறிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்க வேண்டிய கட்டாயம். அப்படி அவசரப்படுறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதிலிருந்து ஒதுங்கி வருவது ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் நல்லது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் என்ன பிடிச்சிருக்கோ அதில் மட்டும் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது அதில் உங்களுடைய டைவர்ஷனை ஏற்படுத்திங்க. இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிக்குமான்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணாதீங்க, வேண்டாம். இந்த வாரம் இன்னொருத்தவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அதனால் இந்த மற்றவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது, ஏதாவது வாங்கி கொடுத்தவங்களை கவர் பண்ணிடலாம் அப்படிலாம் இந்த வாரம் நினைக்காதீங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டாம், யாருக்காகவும் செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க அப்படின்னா என்ன சாப்பிடுமோ சாப்பிடுவாங்க. திடீர்னு உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கேட்க வேண்டாம். நண்பர்கள் மூலமாக போனாலும் சரி, வெளியில் எங்கே போனாலுமே சரி, எக்ஸ்ட்ரா செலவு இழுத்து விட்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இழுத்து விடும்போது நீங்கள் கேட்பீங்க, கேட்குறதுல அவங்களுக்கு அந்த நேரம் பிடிக்காது, ஆனால் வேஸ்ட்டாக வாங்கி உங்களுக்கு முன்னாடியே அது வீணாக்குவாங்க. அதை பார்த்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வாக்குறுதிகளை பார்த்து கொடுங்க. மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ஏதாவது பிளான் பண்ணும்போது அதில் சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால மனசை எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்குங்க. இந்த வாரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்படி இருந்தால் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷம் வருது, பிரதோஷத்தில் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை தெய்வ தரிசனங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகும். பக்தியின் மீது அதிகம் நாட்டம் வரும். பக்தின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்களும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்களும் இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ஏதாவது ஐஸ் வச்சு ஏதாவது வாங்கிடுவாங்க. பிள்ளைகள் மூலமாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளை மண்டையை கழுவுறதுன்னு பேர். நம்ம வேண்டாம், ரொம்ப தெளிவாக இருப்போம் இந்த வாரத்தில். ஆனால் அந்த தெளிவு எங்கே போனதுன்னு தெரியாது. அதனால் பர்ஸில் முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 2 அமௌண்ட் எடுத்து வச்சிங்க. ஒரு அமௌண்ட்டு தெரியாமல் எடுத்து வச்சிங்க. வெளியில் போகிறீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை தெரிஞ்சு வச்சிங்க. அந்த தெரிஞ்ச அமௌண்ட்லேயே தெரிகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குன்னு. அதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டும் தெரியக்கூடாது. இப்படி பார்த்துங்க, அப்போ தான் செலவை மிச்சப்படுத்த முடியும். இல்லைன்னா எப்படியோ உங்கள் மைண்டை வாஷ் பண்ணி ஒரு செலவு பண்ண வச்சுருவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. எக்ஸ்ட்ரானரியாக இந்த வாரம் கொஞ்சம் செலவு தான் அதிகரிக்கும், வேறு வழி கிடையாது, ஆனால் பண்ணி தான் ஆகணும். பக்தியின் மீது அதிகமாக நாட்டம் ஏற்படும். சுவாமி வழிபாடு, புதுசாக ஏதாவது ஒரு சுவாமியை கும்பிடணும்னு ஒரு ஆசை, புது மந்திரங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸோ மிதுனராசி குடும்பத்தோடு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய வாரம் இந்த வாரம். அதனால் நம்மளே விலகி போகணுன்னு நினச்சா கூட இந்த வாரத்தில் குடும்ப விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நம்மளை டீப்பாக இழுத்துக்கும். அதுமாரி வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு ஆகணுன்ற எண்ணம் வரும். கண்டிப்பாக ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இடத்துல கூலாக நம்மளை ஆக்கிக்கிறதுக்கு ஜூஸ் சாப்பிட்றது வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதிய பொருட்கள்லாம் வாங்கலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசி சிறப்பாக இருப்பீங்க. கடகராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சில திருப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் அழுகை, கொஞ்சம் வருத்தம், இதெல்லாம் கடந்த வாரத்தில் கடைசியில் தொடர்ந்தது. இந்த வாரத்திலே இது கொஞ்சம் தொடருது. ஒரு வெறுப்பு,
இந்த ஆண்டவன் நமக்கு ஏதாவது செய்வானா செய்ய மாட்டானா? கடகராசியில் பிறந்தவங்க சூப்பராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேரை உதாரணம் காட்டி கடகராசி பாருங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நபருக்கு தான் கொடுக்குமா, நமக்கெல்லாம் கொடுக்காதான்னு கூட சில பேருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுது. ஆனால் கடகராசி ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையே கொடுத்தாலும் கூட அதில் எவ்வளோ தொந்தரவு கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதை யாரும் புரிய முடியாது. அதனால் கடகராசிக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. சந்தோஷத்துலேயும் ஒரு ஆப்பு வைப்பான் ஆண்டவன். அதனால தான் கடகராசிக்காரவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய ஆத்திரங்கள், அழுகைகள், பிரச்சனைகள் பரவாயில்லப்பா, நம்மளை விட பிரச்சனையை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அதில் கொஞ்சம் கம்மியாக தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மற்றவர்களை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்குங்க. அதை விட்டுட்டு சில பேர் நம்மளை பார்த்து நம்ம பொறாமப்பட வைப்பாங்க, சுரண்டி விடுவாங்க, பிரச்சனையை உண்டாக்க நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் காதலே இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய வருத்தம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸஸ் கிடைக்காதான்னு. உங்களுக்கு இப்போ ராகு 8வது இடத்துல இருக்கார், அஷ்டமத்தில். அதனால் இந்த ராகுனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல இருக்கிற மாதிரியே வாழ வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு முழு வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களை முக்கியத்துவம் படுத்தி உங்களை யாராவது தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல கிரேட்டாக தான் இருக்கீங்க. கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார், நல்லது நடக்கும். சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும். நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ட்விஸ்ட்டே அதுதான். சார் நான் உட்காந்துட்டு இருக்க, நான் எதிர்பார்க்குற நேரத்தில் பால்காரன் கூட வரமாட்டேங்கிறான். நான் எதிர்பார்க்குற நேரத்தில் பேப்பர் வரும்னா 7 மணிக்கு வர வேண்டிய பேப்பர் 8:15 வருது. இப்போ மட்டும் என்ன சார் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யாராவது ஒரு சொந்தக்காரன் வருவான், தெரிஞ்சவங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு குப்பையை உங்கள் வீட்டில் கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. குப்பைன்னா வார்த்தை. அதில் உங்களுக்கு ஒரு முத்து கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த வாரம். அவனுக்கு அது தேவையில்லை. அவன் யாரையோ பற்றி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். அப்போ யாராவது நண்பர்கள் மூலமாக, தெரிஞ்சவங்க மூலமாக இன்னொருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நமக்கு அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் அவன் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்கான்னு மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க அதையும் அவங்ககிட்டே சொல்லிடாதீங்க. நீ ஒரு பதிவு, நான் ஜோசியம் பார்த்தேன், ஒரு அஸ்ட்ராலஜி இதில் பார்த்தேன், நீ ஏதோ எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னார் அப்படின்னா அவன் சொல்ல வேண்டியதை மறந்துடுவான், இல்லை சொல்ல வேண்டியதை மறைச்சிடுவான். அதனால் இந்த காலத்தை, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காலம் சக்கரம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது ஒரு நட்பு மூலமாக, உங்கள்கிட்ட பேசுகிறவங்க மூலமாக. அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. தேக ஆரோக்கியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். கடந்த வாரத்தில் இருந்த மன உளைச்சல்கள்லாம் இந்த வாரத்தை கிளியர் ஆகி ஒரு திருப்தி, ஒரு தெம்பு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். நம்புங்க, நல்லது நடக்கும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் பிள்ளைகள் மூலமாக நடக்கும், குடும்பத்தார்கள் மூலமாக நடக்கும், குழந்தைகள் மூலமாக நடக்கும், இந்த பெரியவங்களாக இருந்தால் பேரம்பேத்திகள் மூலமாக நடக்கும். அதாவது நமக்கு பிடிக்குது, நமக்கு இருக்கிறது 1000 பிரச்சனை, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம மற்றவங்களோடு பழகக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுது பாருங்கள், அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல செய்திகள், கொஞ்சம் மனசுக்கு தெம்பு, ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலுக்கு போகிறது, அதாவது மக்களோடு, நம்ம நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் பிக்னிக் போகிறது, இதெல்லாம் ஏற்படும். அதில் ஒரு சுப செலவுகள் ஏற்படும். அது ஒரு நல்லதை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு கூப்பிட்றாங்க ஒரு இடத்துக்குன்னு போகாமல் இருந்துடாதீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தேவையில்லாமல் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். முக்கியமாக மருந்து மாத்திரைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது உடம்பு சரியாமல் போனால் நாம் போய் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால் விசாரணையை போட்டு வச்சிங்க. அப்போ யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா ரைட்டு, நல்லா இல்லையா முன்கூட்டியே போய் அப்பா எப்படி இருக்கா பார்த்துக்க உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நம்ம எதிர்பாராத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம். அதனால் செலவு பண்ணாமல் இருக்கணும்னு எதுவும் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த வாரம் கொஞ்சம் குடும்பத்தார்களோடு வெளியில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதும், பிடிக்கலையோ செலவு பண்ண வேண்டியதும், நமக்கு பிடிச்ச நபர்களை சந்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. மனசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். துளாராசிக்காரர்கள் பல போராட்டங்களுக்கு நடுவே இந்த வாரத்தில் சில நிம்மதியான தகவல்கள் வரும்.
இந்த நிம்மதியான தகவல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி யோசித்தா என்ன, நாம் ஏன் இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல எண்ணங்கள், திங்கிங், இந்த திங்கிங் தான் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் துளாராசிக்கு. இப்படிப்பட்ட திங்கிங் ஏன் சென்ற ஒரு 2 வாரமாக வரல அப்படின்னு தோணும். 2 வாரமாக நேரம் நல்லா இல்லை, அதனால் வரல. 2 வாரமாக நம்ம குடும்பத்தை, அதாவது எப்பயுமே துளாராசிக்காரவங்களால கஷ்டம் வராது. துளாராசிக்காரவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் சரியில்லைன்னா துளாராசிக்காரவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். பெரிய கஷ்டமே தான். துளாராசிக்காரவங்களுக்கு அவங்களால கஷ்டம் வரதோ இல்லையோ, பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க சரியாக இல்லைன்னா இவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு ஏதோ சாதகமாக இருக்கிற மாதிரியே வருவாங்க. அப்போ இந்த வாரத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்காது. மனசில் ரொம்ப திருப்தி இருக்கும், மனசில் வருத்தங்கள் இருக்காது, கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் கவலையெல்லாம் பட வேண்டாம். எதிர்காலத்திற்காக பற்றி இப்போ சிந்திக்க வேணாம். இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுங்க, மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சிங்க, கூலாக வச்சிங்க. அதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். துளாராசிக்காரவங்க சிறப்பாக இருப்பீங்க. சிவபெருமானை இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ரொம்ப கணக்கு தப்பாக போட்டோமோ அப்படின்னு திருப்பி ஒரு கணக்கை போட்டுட்டு திருப்பி நம்ம கூட்டுப்புள்ளியை போட்டு பார்க்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கடந்த காலத்தில் கரண்ட்டு பில்லு கட்டுறதா இருந்தால் கூட கரண்ட்டு பில்லு கூட போயிடும். எதிர்பார்க்காத அளவுக்கு கரண்ட்டு பில் வந்திருக்கும். சில பில்லெல்லாம் இந்த வாரம் விருச்சிக ராசி கண்ணில் பட்டு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு யோசிக்கும். பெட்ரோல் பில்லுலேருந்து, கரண்ட்டு பில்லுலேருந்து, சம்பளம் கொடுக்குறதுலேருந்து, சம்பளம் வாங்குறதுலேருந்து சில பேர் திடீர்னு பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க ஒரு காசை. நமக்கே தெரிஞ்சிருக்காது. இது வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம், அது வராது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை அடைக்க மறந்துருப்போம். இப்போ கடன்காரன் கரெக்டாக ஃபோன் அடிப்பான். என்னப்பா தம்பி, இந்த வாரம் கரெக்டாக 29ஆம் தேதி தரேன்னு சொன்னியே, இன்னும் தரலையே அப்படின்னுவான். அதோ தரேன் சார் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் சில பொய்கள் சொல்ல வேண்டிய கட்டாயங்களும் ஏற்படும். இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய வாரம் தான் இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு. இந்த வாரத்தில் சமையல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க. குக்கிங் அதில் ஈடுபடுங்க. கேளிக்கை, மற்றவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஈடுபடுங்க, சிறப்பு உண்டாகும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் திகைப்பு, அதாவது சில விஷயங்கள் நமக்கு நடக்குதா, இது ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு திகைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் வியாபார சம்பந்தமான வளர்ச்சிகள் உண்டாகும். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த வாரத்தில் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அந்த நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மனசு வருத்தப்படும். இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறணும், பொருளாதாரத்தில் இந்த இடத்த கொண்டு வரணும் அப்படின்லாம் திங்கிங் ஏற்படும். அது ஒரு நல்ல சகுனம்னு அதுக்கு பேர். அதனால் உங்கள் வருங்காலத்தில் பொருளாதார முயற்சிகள் வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம். உங்களுடைய ரகசியங்களை, முக்கியமாக அன்னன்னைய பொழுதில் செய்யக்கூடிய சில விஷயங்களை வெளியில் சொல்லாமல் சாஃப்டாக உங்களோட மனசுக்குள்ளே வச்சு செய்யுங்க. இந்த வாரத்தில் அது நல்லது. மறதி அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில். ஒரு பேனாவை கூட எங்கே வச்சிங்கன்னு யோசிக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பாதுகாப்புங்கிற பேரில் நம்மளே ஒரு பாதுகாப்பாக வச்ச பொருளை திருப்பி தேடிட்டு இருப்போம். அதனால் இந்த வாரத்தில் பாதுகாப்பு இருக்கட்டும். ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு சீரக தண்ணி நிறைய குடிங்க. அதாவது வெந்நீரில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நிறையா குடிங்க. தனுசு ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்களுக்கு ஞாபகத்தினாலும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஞாபகம் மறதினால அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது, பயன்படுத்திங்க. விநாயகரையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. மகர ராசி, மகர ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டைகள் சச்சரவுகள் விலகும். பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருந்த வாக்குவாதங்கள்லாம் இப்போ குறையும். திடீர்னு எதிர்பாராமல் ஃபினான்ஷியல் சம்மந்தமான கொஞ்சம் சறுக்கல்கள் இந்த வாரத்தில் உண்டு. 10 ரூபா எதிர்பார்த்து வச்சுருப்போம், ரொம்ப பொறுமையாக 10 ரூபா தான் செலவாகும் அப்படின்னு. திடீர்னு 30 ரூபா கேட்பான், காலேஜில் கேட்பான், ஸ்கூலில் கேட்பான், எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் தடுமாறும், ஷிவர் ஆகும். அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயில் ஒரு வேலையை முடிக்கலான்னு நினச்சி பார்க்காதீங்க. கண்டிப்பாக 5 ரூபா எக்ஸஸ் ஆகும். காய்கறி கடைக்கே போனீங்கனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காசை விட 10 ரூபா கூட போயிடும். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக
கையை கடிக்கும் மகர ராசிக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பணம் வச்சிங்க, இல்லை செலவை கம்மி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் செலவை கம்மி பண்ண முடியாது. நம்மளே கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சா கூட பக்கத்தில் உள்ளவங்க கம்மி பண்ண விட மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் நல்லது. கொஞ்சம் உயிருக்கு உயிரான நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் ஏன்டா சந்திச்சோன்னு ஃபீல் பண்ணுவோம், 2 நிமிஷத்துக்கு வீணாக்கிட்டோமே அப்படின்னு. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. தூரத்தில் யாரையாவது பார்த்தீங்கன்னா கூட கண்டுக்காமல் வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா கண்டுக்காமல் வந்துடுங்க. அது ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசி வீட்டில் வந்து திட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்கும். அதனால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பு உண்டாகும். கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வந்து நிற்கிது. முதல்ல ஒரு 3 நாள் கும்பராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை யார் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம மாட்டு சிவனேன்னு இருப்போம். அவ்வளோதான். வாயடக்கம் நாவடக்கம் ரொம்ப நல்லதுன்னு, இதுதான் நமக்கு முக்கியம். முடிஞ்சதாக ஏதாவது மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. துர்க்கை மந்திரம்னு சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம், துர்க்கையோட காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. நாராயண மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. யாராவது பேசினா செய்கை மூலமாக காட்டுங்க போதும். ஏன்னா எதையாவது நம்ம ஒன்று பேச போய் அதில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா நமக்கு கோபமான ஆசாமிகள். கும்பராசிக்கு திடீர் கோபம் வரும். நியாயமான கோபம் தான், ஆனால் மற்றவங்களுக்கு அது நியாயமான கோபம்னு தெரியாது. நீ ஏன் இதை பண்ணினா அப்படின்னு 4 நாள் கழித்து கேட்பான். நம்ம மறந்துருப்போம், நம்மளை யாரும் மற்றவங்க மறக்க மாட்டாங்க. திடீர்னு அவன் 4 நாள் கழித்து தான் கேட்பான் அந்த விஷயத்தெல்லாம். ஆகா இது என்னைக்கிடா பண்ணோம் அப்படின்னு நமக்கே தோணும். அப்போ கும்பராசிக்கு இந்த வாரத்தில் முதல் 3 நாள் கொஞ்சம் சாஃப்ட்டு கார்னராக யோசிங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரையாவது பேசும்போது 1க்கு 100 தடவை இல்லை, 500 தடவை கூட யோசனை பண்ணி பேசிடுங்க. அது நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது பார்த்து வாக்குறுதி கொடுங்க. பணத்தை கையில் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சிங்க. நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் இந்த வாரத்தில் வெறும் கையோடு தான் வரணும். போகும்போது 500 ரூபாயோட போனாலும் 500 ரூபா இல்லாமல் வருவீங்க. 10,000 எடுத்துன்னு போனாலும் 10,000 இல்லாமல் தான் வருவீங்க. அந்த அளவுக்கு செலவு வந்துடும். அதனால் இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் கையில் நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது பார்த்து வச்சிங்க. பேங்க்கில் ஏதாவது போட்டு வச்சிங்க. ஜிபே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதனால் பணம் ரொம்ப முக்கியம் ப்ரோ. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிவனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மீனராசியை பொறுத்தவரை வாரம் முற்பகுதி நல்லா இருக்குது. பிற்பகுதியில் வியாழன், வெள்ளி, சனி. இந்த வியாழன் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்குது. அதனால் முற்பகுதி நல்லா இருக்குது. வியாழன் வெள்ளி தான், சனி ஞாயிறு நல்லா ஆகிடுது திரும்பி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முற்பகுதி இந்த வியாழன் வெள்ளியில் மட்டும் எக்ஸ்ட்ரானரியாக எதுவும் யோசிக்காதீங்க. பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது ரொம்ப டீப்பாக இது நடந்துடும் நம்பிக்கையோடு உட்காந்துருக்காதீங்க. முதல்ல இந்த வாரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுங்க. கொஞ்ச நாள் தள்ளி போகும்பா, பிறகு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைங்க. அது உடனே கிடச்சிடும். ஆனால் வியாழக்கிழமை காலையில் எனக்கு இந்த பிளான்லாம் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. உங்களுக்கு நான் ஐடியா ட்ரிக்கு சொல்லித்தரேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் லேஸில் விடுங்க, லூஸில் விடுங்க. அவ்வளோதான். அப்புறமா பார்த்துக்கலாம், வந்தால் வரட்டும், போனால் போட்டு போ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளானை போட்டு திங்கக்கிழமை அவரை பார்க்கணும், செவ்வாய்க்கிழமை சுகரை பார்க்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணோம்னா நம்ம பிளான் தாறுமாறாக போய் நிற்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளியில் உடம்பு சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு லீவ் ஏதாவது எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த வாரத்தில் வரும். வேலை பார்க்குறவங்க, வேலை கொடுக்குறவங்க ஒரு லீவு கண்டிப்பாக இந்த வாரத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் ஒரு ஓய்வுக்கு தயாராகவும் இருந்துக்குங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். இந்த வாரத்தோடைய கடைசி 2 நாள் சனி ஞாயிறு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்டு, நல்ல வருமானங்கள், எதிர்பாராத நல்ல கனெக்ஷன், திடீர் ஃபோன் வரவு மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் மீனராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.